உறவுகளுக்கு வணக்கம். நடந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவுக்கு பெரும்பான்மையான அந்த சீட்டு கிடைக்கல. இதனால் கூட்டணிக்கு போனாங்க. மிகப்பெரிய இனத்துரோக கட்சியான இனத்தை கொன்றொழித்த கட்சியான காங்கிரஸுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு அவங்க தயங்கலை. அது கொடுத்து அந்த ஒரு பதவிக்காக அவங்கள இழுக்கிறாங்க. அப்படி என்ன இவருக்கு அந்த பதவி மீதான ஆசை அப்படிங்கிறது தெரியல. இந்த இனத்தை கொன்று ஒழித்த அந்த காங்கிரஸ் கட்சியை பதவியை கூட சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து பிற்காலத்தில் அவங்களோட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டு சேர்ந்து நிற்கிறதுக்கான ஒரு முயற்சியாக அதை எடுக்கிறாரு. அதை அவர் நாடாளுமன்ற தேர்தல் நோக்கியான ஒரு பார்வையை அவர் வச்சாலும், ஆனால் இது மிகப்பெரிய சாபமாக தான் நிற்கும். இது தவிர விசிகா கம்யூனிஸ்ட்டுக்கு கூட்டணி ஆதரவு கொடுக்குறாங்க. அதாவது இது ஒரு பெரிய கூத்து. திமுகவுக்கு விசுவாசமாக இருப்பேன், ஆனால் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்பேன். இவங்க சொன்னது இவர் பிஜேபியோட பிள்ளையாக தான் வராரு அப்படின்னு சொல்லி தான் இவங்கெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு தான் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு என்ன மாதிரியான கூத்துன்னு தெரியல. சரி, அவங்க ஆதரவு கொடுத்தோ இருக்கட்டும். இவர் தூய சக்தின்னு தன்னை சொல்லிக்கொண்டு வரக்கூடிய விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. ஒரு அதிமுகன்ற கட்சி, அவங்க ஒரு தலைமை, அதாவது அதிமுகவுக்கு இன்றைக்கி விழுந்த ஓட்டு, அதோடு அவங்க தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள், இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்கணுன்ற அதுக்காக போடப்பட்ட வாக்கு தான் அது. அவங்க எல்லாம் விஜயை முதலமைச்சர் ஆக்கணுன்ற போடப்பட்ட வாக்கு இல்லை. ஒன்று, அந்த கட்சி முழுமையாக இது கூட்டணிக்கு வரும். அதாவது அந்த தலைமை இவங்க ஆதரவு தெரிவிக்குன்னு சொல்லணும். இவங்க பல குற்றச்சாட்டு சொல்லலாம். அது உண்மையாக பொய்யான்றது உண்மைக்கு தான் வெளிச்சம்னு வச்சிங்களேன். அவங்க டிஎம்கே கூட கூட்டணி போகிறதுக்காக பேசினாங்க, எடப்பாடி பழனிசாமி அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு அது எந்தளவுக்கு உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியல. சரி, ஒன்று அந்த கட்சி முழுமையாக ஆதரவு தெரிவிக்கும். குறிப்பிட்டு ஒரு சில ஆட்களை பிரித்து எடுக்கிறதுன்றது அவங்களுக்கு சோபா போனிச்சுன்றாங்க. எத்தனை சோபா போனிச்சுன்னா நமக்கு தெரியல. அது எவ்வளோ என்ன கைமா இருந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு அவங்க விஜய்க்கு ஆதரவுன்னு தாவுறாங்க. அதெல்லாம் விஷயங்கள் இருக்குது. அது என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க. யூஸ்வலாக பண்ணுறது தானே. எல்லாம் சும்மா ஒரு உருட்டு வேண்டியது. நம்ம தான் இங்கே எல்லாத்தையும் கழட்ட போகிறோம்னு சொல்லிட்டு, ஆனால் அதே திமுக என்ன பண்ணாங்களோ அதே தான் இவங்க திரும்ப பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன கொடுமைனா, ஆர்கே நகரில் தினகரன் போட்டி போட்டார். அதிமுக தோக்கடிச்சு அவர் வெற்றி பெற்றார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் 20 டோக்கன் சொல்லிட்டு பண மோசடிலாம் செஞ்சு அவர் வெற்றி பெற்றார். அப்படியான ஒரு ஆளுக்கே, அதாவது ஒரு மன்னார்குடி மாஃபியான்னு சொல்லுவாங்க, அப்படியான ஒரு ஆளுக்கே விபூதி அடிச்சிட்டாரு விஜய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவர் தவிர ஒரு எம்எல்ஏ இருந்தார் மன்னார்குடியில், அவரையும் அடிச்சு இங்கே இழுத்துட்டு வந்துட்டாங்க. அவர் ஆதரவுன்னு சொல்லிட்டார். இன்றைக்கி சுயேட்சையாக அவர் நிற்கிறார். ஒரு கட்சி சார்ந்த ஒரு வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. அவர் இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவு சொல்லி மாறியிருக்காரு. அவருக்கு என்னென்ன மாறிச்சுலாம் நமக்கு தெரியலப்பா. அதை பற்றி நமக்கு விவரம் தெரில. ஆனால் அவ்வளோ பெரிய ஆளுக்கே ஒரு விபூதி அடித்த ஒரு விஜய் தான் உண்மையிலேயே ஒரு பக்கா மாஸ் தான். அதில் மாற்று கருத்தில். சரி, இன்றைக்கி எந்த ஒரு ஊழலும் பண்ண மாட்டோம், பணத்தை எடுக்க மாட்டோம், மக்களோட காசில் கொள்ளையடிக்க மாட்டோம் அப்படிலாம் சொன்ன விஜய் அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்காங்க. இதில் அதிமுகலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய சொல்கிறாங்களே, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், நல்லினம் காமராஜ், இவங்க தலைமையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வரதா சொல்கிறாங்க, ஆதரவு கொடுக்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு மினிஸ்டர் போஸ்டிங் கொடுக்குறதாகவும் பேசி எடுப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிஸ்டர் போஸ்டிங் தான் அங்கே தவைக்கலை அறிவிச்சிருக்காங்களே. இப்போ இதில் இவங்களுக்கெல்லாம் மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்தா எஸ்பி வேலுமணி மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அவர் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது இங்கே நடந்த அளவுக்கு அதிகமாக 58 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்காரு. சொத்து குவிப்பு வழக்கு அவர் மேலே இருக்குது. இந்த வழக்கு என்ன ஆகும்னே தெரியல. அவர் வீட்டில் கிலோ கணக்கில் தங்கம் கைப்பற்றிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை இது சிபிஐ ரைட் பண்ணல, தமிழ்நாடு அரசோட லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இது பண்ணியிருக்கு. அப்போது தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் கைப்பற்றிருக்காங்க. இது தமிழ்நாடு அரசு நடத்திட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இதை தொடர்ந்து நடத்துமா, இது மேலே விசாரணை நடத்துமா அப்படின்னா, அவருக்கு மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்தா அதுக்கப்புறம் இது நடக்குமா தெரியல. சரி, இது மட்டும்தான் அப்படின்னா, அடுத்து விஜயபாஸ்கர் அவரும் விஜய்க்கு ஆதரவாக வராங்க. ஒருவேளை அவங்களுக்கும் மினிஸ்டர் போஸ்டிங் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. அவங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது பெரிய ஊழல் எல்லாருக்குமே தெரியும். குட்கா ஊழல் அப்படிங்கிறது. குட்கா இங்கே தடை செய்யப்பட்டிருக்கு. தடையை மீறி ஒரு கள்ள சந்தையில் விற்பனை பண்ணுறதுக்கான ஒரு லஞ்சம் வாங்கியிருக்கிறதா அவர் மேலே குற்றச்சாட்டு. 27 கோடி ரூபாய் அதிகமான சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த வழக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்னு தெரியல. அடுத்தது அவர் சுகாதார அமைச்சராக இருக்கும்போதே அந்த தனியார் கல்லூரிகள் வைக்கிறதுக்கு ஒரு முறையான எந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்லாத கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்ததுக்கான ஒரு லஞ்சம் வாங்கியிருக்கிறதா குற்றச்சாட்டு இருக்குது. இது மட்டும் தான் அப்படின்னா, நன்னிலம் காமராஜர் மேலே அவர் உணவுத்துறை அமைச்சர். உணவுத்துறைனா இப்போ எதில் ஊழல் பண்ணுவாங்க? உணவுத்துறை தான் ஊழல் பண்ணுவாங்க. அங்கன்வாடிக்கு இறக்குற பாமாயில், அரிசி, சாமானிய மக்களுக்கு சேர வேண்டிய இந்த விலையில் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஊழல் செஞ்சு தனக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அவர் அந்த துறையில் அமைச்சராக இருந்திருக்காரு. 58 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு. தன்னோட வருமானத்துக்கு அதிகமான சொத்தை சேர்த்து வச்சிருக்காரு. 58 கோடி ரூபாய்க்கு மேலே சேர்த்து வச்சிருக்காரு. அவர் மனைவி பேரில் வேறு சொத்துக்கள் இருக்கலாம். இவர் மேலே உள்ளது மட்டுமே. இவங்க மேலே உள்ள வழக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் கேள்விக்குறி தான். இவரை திருப்பியும் என்ன அமைச்சர் ஆக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை ஆக்கலாம், அவர் தூய சக்தின்னு சொல்லிட்டு வராருல, ஆக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம். பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லை, இவங்க ஆதரிச்சுன்னு சொல்லி அதிமுக வர எல்லாருமேலையும் ஏதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது. இதையெல்லாம் தூய சக்தின்னு சொல்லக்கூடியவர்கள் க்ளீன் பண்ணுவாங்களா அப்படின்னா அது தெரியல.
இன்றைக்கி வந்து மினிஸ்டர் போஸ்டிங்காக அறிவிச்சிருக்காங்க. வெறும் 10 போஸ்டிங் தான் அறிவிச்சிருக்காங்க. 10 பேர் தான் அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 இலாக்கா கொடுத்துருக்காங்க. ஒரு 20 பிரிவுகள்கிட்ட கொடுத்துருக்காங்க போல. இன்னும் முக்கியமான துறைகள்லாம் கொடுக்கல. பால்வளத்துறை, மீன்வளத்துறை, போக்குவரத்துறை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான துறைகள்லாம் கொடுக்கல. இதெல்லாம் யாருக்கா வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒன்று இனத்தை கொண்டொழித்த இன துரோக கட்சி அப்படியான காங்கிரஸ் கட்சிக்கும், ஊழல்வாதி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்காக இந்த மினிஸ்டர் போஸ்டிங், அல்லது கடந்த ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல்கள் செய்த அந்த கட்சி ஊழல் சக்தின்னு திரு விஜய் அவர்களே சொன்ன அந்த ஊழல் சக்திகளுக்காக இந்த மினிஸ்டர் போஸ்டிங் அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம். நன்றி.